எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியம், இந்திரா கார்டன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ராக் ஃபாஸ்ஃபேட். இன்றைக்கி நம்ம ராக் ஃபாஸ்ஃபேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் ஃபாஸ்ஃபேட்னா என்ன, அப்புறம் இது வந்து ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்டா, நேச்சுரலான ப்ராடக்டா, இல்லை இது சிந்தசைஸை ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடான ஒரு ப்ராடக்டா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய சைக்கிள், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது மண்ணிலேருந்து எப்படி வருது, எப்படி அங்கேருந்து கரைஞ்சி தண்ணியில் வந்து மண்ணில் வருது, எப்படி கடலில் போகுது, கடல்லேருந்து எப்படி தரைக்கு வருது, திருப்பி கடலுக்கு எப்படி போகுது, இந்த சைக்கிளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிளான்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய ஆல்டர்னேட்டான போன் மீல் அப்படின்னா, ராக் ஃபாஸ்ஃபேட்னா என்ன, போன் மீல்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எது எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய சூட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அதாவது சூட்டபிலிட்டினா இது எவ்வளோ அளவுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், நிறைய கொடுத்தா என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டோசேஜ் ஜாஸ்தியாச்சோ கம்மியாச்சோ, எந்த மாதிரி சாயிலுக்கு, எந்த மாதிரி பிளான்ஸுக்கு, அது எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராக் ஃபாஸ்ஃபேட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ராக் ஃபாஸ்ஃபேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல் தான் அது. ஸோ ராக் ஃபாஸ்ஃபேட்றது ஒரு செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரினா தண்ணி கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுது. 1 வருஷம் 2 வருஷம் 100 வருஷம் 300 வருஷம் அப்படின்னும் போது கீழே அந்த மண் வந்து கல்லாக மாறுது. அப்போ இந்த செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்குள்ளேருந்து நெருப்பு குளம் அது மேலே வந்து மலையாவோ பாறையாவோ மாறிடும். வெயில் மழை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது அது அங்கேருந்து உதிர்ந்து தண்ணியோடு அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது. அது எங்கெல்லாம் டெபாசிட் ஆகும்னா, தரையில் டெபாசிட் ஆகும், ஓஷனில் போய் டெபாசிட் ஆகும். அப்போ இந்த தரையில் இருக்கக்கூடிய டெபாசிட் செடிமெண்ட்ரி டெபாசிட்ஸ்னுவாங்க. எந்த மாதிரியான கல் பார்த்தீங்கன்னா, லைம் ஸ்டோன், மட் ஸ்டோன், இதில் வந்து சில இடத்துல வந்து ராக் ஃபாஸ்ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். அதை நம்ம தோண்டி எடுத்து அந்த ராக் ஃபாஸ்ஃபேட்டை யூஸ் பண்ணுறோம். அது வந்து நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ராக் ஃபாஸ்ஃபேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சதவீதம், ஃபாஸ்ஃபேட்டுடைய சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 4%லேருந்து 20% வரைக்கும் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ரிச், அதில் தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுக்கும்போது அது 20லேருந்து 28 30% ஃபாஸ்ஃபேட்டாக, ராக் ஃபாஸ்ஃபேட்டாக நம்மளால் அதை மென்யூராக பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இது ஒரு வழி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் கடல்லையும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகும்போது தரையில் மட்டும் டெபாசிட் பண்ண வேண்டியதில்லை, கடல்லையும் அது டெபாசிட் ஆகும். அப்போ கடலில் டெபாசிட் ஆகும்போது அது அங்கே சாப்பிடக்கூடிய சில உயிரினங்கள், அதாவது ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ்லேருந்து ஜூ பிளாங்க்டான்ஸ்லேருந்து சின்ன ஃபிஷஸ்லேருந்து பெரிய ஃபிஷஸ், சில ஷெல் வச்ச ஃபிஷ்ஷஸ்ஸு, இந்த மாதிரியான சில ஃபிஷ்ஷஸ் மேலேயும் அது டெபாசிட் ஆகி இருக்கும். அப்போது இதெல்லாம் சாகும். இல்லை இது எல்லாம் ஒரு பறவை கொத்திட்டு சாப்பிடலாம். அப்போ அதுலேருந்து பறவையுடைய எச்சத்துலேருந்து தரைக்கு வரும். அது வருமானு நீங்கள் யோசிக்கலாம். பெருன்ற ஒரு நாட்டில் இதை வந்து கமர்ஷியலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவ்வளவு டெபாசிட்ஸ் அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான பறவைகள் அங்கே தங்குது. அப்போ அதுங்க அங்கேருந்து மீனை சாப்பிட்டு வந்து தரையில் எச்சம் போடுது. அதுலேருந்து கமர்ஷியலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. குவானா அப்படின்ற ஒரு ரீஜனில் அது வந்து சிறப்பாக பண்ணுறாங்க, இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய ஃபாஸ்ஃபேட், ராக் ஃபாஸ்ஃபேட் மென்யூர் தான் ஆர்கானிக்காக கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஃபாஸ்ஃபேட்டு, ராக் ஃபாஸ்ஃபேட்டு கமர்ஷியலாக, மேன்மேடாக, சிந்தட்டிக்காக, ஆர்டிஃபிஷியலாக, லேபார்ட்ரி இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு கிடைக்குது. இதுதான் ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய பேசிக்கான ஒரு ஐடியாஸ். அடுத்தது நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய பெனிஃபிட்ஸ், அதாவது நன்மைகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ராக் ஃபாஸ்ஃபேட்னால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்ஸ் வந்து நல்லா ஹெல்தியராகவும் நல்லா டீப்பராகவும் க்ரோ ஆகுது. எதனால்? நம்மளுடைய ஃபாஸ்ஃபரஸ்னால், ராக் ஃபாஸ்ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ஃபரஸ்னால் பிளான்ட்டுடைய ரூட்ஸு ஹெல்தியராக டீப்பராக போகுது. அப்போ டீப்பராக போகுதுன்னா நிறையா உங்களுக்கு நியூட்ரியன்ட் எடுக்கும், நிறையா உங்களுக்கு வாட்டர் எடுக்கும். அப்போ பிளான்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்தியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியூட்ரியண்ட்டை எடுக்கிறதுக்கே இந்த ஃபாஸ்ஃபரஸ் ஹெல்ப் பண்ணுது. லைக் நைட்ரோஜன், பொட்டாசியம், இதெல்லாம் அசிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபாஸ்ஃபரஸ் இருந்தால் தான்
உங்களால் நைட்ரோஜனையும் பொட்டாசியமையும் பிளான்ட்டால் எடுக்க முடியும். அதுக்கு ஃபாஸ்ஃபேட் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்பரஸ், அதாவது ராக் ஃபாஸ்ஃபேட் சாயில் இருந்துச்சு அப்படின்னா சாயிலுடைய மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் இதெல்லாம் நிறையா பெருகுது. அப்போது அதில் தேவையான நுண்ணுயிர்கள் நிறையா பெருக்கும்போது அது பிளான்ஸுடைய ரூட் சிஸ்டமும் பிளான்ஸ் ஹெல்த்தியராக இருக்கிறதுக்கு நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் பிளான்ஸில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் செட் ஆகிறதுக்கு, சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிறதுக்கும் ஃபாஸ்பரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ராக் ஃபாஸ்ஃபேட் அங்கேயும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பெஸ்டெல்லாம் வரவிடாத இந்த ராக் ஃபாஸ்ஃபேட் தடுக்குது. இதுதான் நம்மளுடைய முக்கியமான ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய நன்மைகள். அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்லயே பார்த்தோம், நம்மளுடைய ராக் ஃபாஸ்ஃபேட் வந்து பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது பூமிக்குள்ளே நெருப்பு குழம்பு இருக்குது, அதுலேருந்து மேலே வருது, ஸ்கூல் ஆகுது, அங்கே தான் சோர்ஸ் நமக்கு ஃபாஸ்பரஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாஸ்பரஸ் வந்து ஸ்கேர்ஸானது, ரொம்ப குறைவாக கிடைக்கூடியதான். அந்த ரிசோர்ஸஸை நம்ம ஜுடிஷியலாக யூஸ் பண்ணோம். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு எப்படியெல்லாம் நமக்கு ஃபாஸ்பரஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்பரஸ் வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டை தாண்டி போன் மீல்லையும் கிடைக்கிது. அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நமக்கு போன் மீல் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எலும்புலேருந்து பண்ணுறது, அதாவது நான்வெஜ் அப்படின்றது. அப்போ வெஜிடேரியனை ப்ரிஃபர் பண்ணுறவங்க போன் மீல் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜஸ் ஃபார் ராக் ஃபாஸ்ஃபேட். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக் ஃபாஸ்ஃபேட் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபாஸ்பரஸ். அப்போ கம்பேர்டு வித் போன் மீல் ராக் ஃபாஸ்ஃபேட் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதனால் லாங் டேர்முக்கு நிறைய நாளைக்கு நமக்கு ஃபாஸ்பரஸ் தேவை சில பிளான்ஸுக்குன்னா அங்கே நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் போன் மீலுக்கு பதிலாக. அப்போ போன் மீல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மீலும் ஸ்லோ ரிலீஸ் தான், ஆனால் கம்பேர்ட் வித் ராக் ஃபாஸ்ஃபேட் அது கொஞ்சம் ஃபாஸ்டராக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் தேவை அப்படின்னா அங்கே வந்து நம்ம போன் மீலை யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளவரிங் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், டேப் ரூட்டு, இல்லை ரேடிஷு, இல்லை உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான ஒரு சில பிளான்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃபாஸ்பரஸ் தேவை, சீக்கிரம் தேவை. அந்த இடத்துல நம்ம எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மீல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபாஸ்டராக ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து கண்டென்ட் ஆஃப் ஃபாஸ்பரஸ் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ராக் ஃபாஸ்ஃபேட், முதல்லயே சொன்ன ராக் ஃபாஸ்ஃபேட்டில் வந்து 20% ஆஃப் தி கண்டென்ட் வந்து ஃபாஸ்பரஸ் இருக்குது. அதை என்ரிச் பண்ணால் 28% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் போன் மீலில் பார்த்தீங்க அப்படின்னா 13 to 15% தான் ஃபாஸ்பரஸ் இருக்குது. அதனால் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்லோவாக ஃபாஸ்பரஸ், லாங்கர் டேர்முக்கு ஃபாஸ்பரஸ், நிறையா ஃபாஸ்பரஸ் வேணுமோ அங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ஃபேட், அதாவது ராக் ஃபாஸ்ஃபேட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் வீட்டிலாம் வந்து பெட்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கூட ராக் ஃபாஸ்ஃபேட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் வென் கம்பேர்டு வித் போன் மீல். ஏன்னா போன் மீல் போடும்போது இந்த பெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், மண்ணை வந்து கிளற ஆரம்பிக்கும். அப்போது மண்ணை கிளற ஆரம்பிக்குதுன்றதுக்காக நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டுக்கு போகலாம். அப்போது ஒரு சில சமயத்தில் நமக்கு என்ன ஆகும், பிளான்ட் வச்சதுக்கப்புறமா நமக்கு ஃபாஸ்பரஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மண்ணை தோண்டும் போது மண் சில சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் தோண்டி போட முடியாது. அப்போ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக ராக் ஃபாஸ்ஃபேட்டுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த ஃபாஸ்பரஸ் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோ ஆகுது, இல்லை ஸ்டண்டடாக இருக்குது, அப்போ ரொம்ப ஷார்ட்டாக தடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய மெச்சூரிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து 60 டேஸில் மெச்சூர் ஆகி ஃப்ளவர் ஆகி ஃப்ரூட்ஸ் தரணும் அப்படின்னா, ஆனால் 60 டேஸ்க்கான க்ரோத் இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் எல்லாம் எப்போதும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டர் லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பர்பிள் கலரில் கொடுக்கறது, இல்லை அடிக்கடி சில டிசீசஸ்லாம் வருது பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸ் ஃபார் டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபாஸ்பரஸ். அடுத்தது நம்ம வந்து டோசேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ராக் ஃபாஸ்ஃபேட் டு பிளான்ட்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா போன் மீலும் ராக் ஃபாஸ்ஃபேட்டும் ஒரே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது கண்டெய்னர் டு கண்டெய்னர் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளான்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்னால நம்ம வந்து ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஹோலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு
1/2 அடி அந்த டெப்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ஹோல், நல்லா பாருங்கள், நல்ல 1/2 அடிக்கு 4 ஹோல் போட்டுறோம். அந்த 4 ஹோல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ராக் ஃபாஸ்ஃபேட் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஹோலில் ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்புறமா இந்த ஹோலில் இன்னொரு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இந்த ஹோலில் ஒரு டேபிள் ஸ்பூன். நம்ம நல்லா இல்லை எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹோலையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி எவ்ரி ஹோலி, இந்த 4 ஹோலியும் நம்ம வந்து நல்லா அழகாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுடைய ராக் ஃபாஸ்ஃபேட் அடிஷன் முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருடைய சாயில் பார்த்திங்க அப்படின்னா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா சாயிலை வந்து கிளறி விட்டுட்டு அதுலேயும் இதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராக் ஃபாஸ்ஃபேட் ஆட் பண்ணுறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் தான். இதுலேயும் வந்து 5 டொமேட்டோ பிளான்ட் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சும்மா, சரிங்களா, இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம ராக் ஃபாஸ்ஃபேட் ஆட் பண்ணி இந்த கிளறி விட்ட மண்ணை வந்து திருப்பி நம்ம வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி, பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் மென்யூர், ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய மென்யூர் அடிஷனுடைய மெத்தட். அடுத்தது நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய இன்னொரு அப்ளிகேஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஆர்கானிக் மென்யூரையும் நம்ம ராக் ஃபாஸ்ஃபேட்டையும் 2:1 மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கவுடங் மென்யூர் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 கையளவு, சரிங்களா, 2 கையளவு கவுடங் மென்யூர் எடுக்கிறோம். இப்போ இந்த 2 கையளவு கவுடங் மென்யூருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கையளவுக்கு நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டை மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு கையளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது நல்ல சிறப்பான ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இதை நல்லா போட்டுட்டு நம்ம சாயிலை இப்படி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் குட் இனஃப் ஃபார் த பிளான்ட். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய அப்ளிகேஷனுடைய 4th மெத்தடை நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கில் 60% ஆஃப் தி சாயிலை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராக் ஃபாஸ்ஃபேட்டை ஒரு அரை கை அளவுக்கு எடுத்து அதை வந்து ஃபுல்லாக பேக்கில் சாயிலில் வந்து ஃபுல்லாக பரற அளவுக்கு நல்லா தூவி விடுறோம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம வந்து இந்த சாயிலை வந்து லைட்டாக கிளறி விடுறோம். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த சாயிலை வந்து இதில் ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், பாக்கி இருக்கிற சாயில் ஃபுல்லாக நம்ம இதில் ஃபில் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாக்கி சாயிலை ஃபில் பண்ணி பேக்கை ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழி ஒன்று நம்ம ஃப்ரேம் பண்ணிடுறோம். இப்போது அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு பிரிஞ்சாலுடைய சாப்ளிங் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சாப்ளிங்கை தான் நம்ம வந்து இந்த பிளான்ட்டுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டுடைய ரூட்டுக்கு வந்து கீழே வந்து இந்த மென்யூ இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ராக் ஃபாஸ்ஃபேட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய அது வந்து ஸ்லோ ரிலீஸ் மென்யூரு. அப்போ அந்த ஸ்லோ ரிலீஸ் மென்யூர்ன்றது இது ரிலீஸ் ஆகிறதுக்கும் இந்த பிளான்ட் க்ரோத் ஆகி 1 month வரதுக்கும் கரெக்டான டைம் இருக்கும். அப்போது உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ராக் ஃபாஸ்ஃபேட்டுடைய யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.